எந்த சமூகத்தில், எந்த நண்பர்கள் மத்தியில, எந்த உற்றார் உறவினர்கள் மத்தியில நிராகரிக்கப்பட்ட இடத்தில் பெற்றோர் இருந்தார்களோ, எங்கே எல்லாம் ஒதுக்கப்பட்டிருந்தார்களோ, கல்விக்காக உதவிக்காக போய் நின்றுப்பாங்க, ஒவ்வொரு இடமா போய் நிற்பாங்க. பல நேரங்களில் ஏன் பொம்பளை பிள்ளைய படிக்க வைக்கிற, அதிகம் படிக்க வைக்க வேணாம், கல்யாணம் பண்ண முடியாதுன்னு தொடங்கி பல காரணங்களை சொல்லி பெண் பிள்ளைகளுக்கான கல்வி மறுக்கப்பட்ட ஒரு சமூகம். அங்க இத்தனை பிள்ளைகளை நாம கொண்டு வந்திருக்கிறோம். இந்த பிள்ளைகளுடைய கல்விங்கிறது வெறும் கல்வி அல்ல, அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சுயமரியாதையை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. எங்க நிராகரிக்கப்பட்டார்களோ, எந்த சமூகத்தில் நிராகரிக்கப்பட்டார்களோ, அங்க தலை நிமிர்ந்து நடப்பதற்கான ஒரு நிலையை நீங்க உருவாக்கி இருக்கீங்க. 6700 குடும்பங்கள் வெறும் கல்வி பெறல, நமக்கான சுயமரியாதையை பெற்றிருக்கிறோம். இந்த கல்வியின் மூலமாக ஒரு அதிகாரம் கிடைச்சிருக்குது. அந்த அதிகாரத்தின் மூலமாக நான் தலை நிமிர்ந்து நடக்கிறேன்னு நம்ம பிள்ளைகள் போகும்போது எந்த இடத்துல ஒதுக்கப்பட்டாங்களோ அந்த பெற்றோர் அவ்வளோ தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய ஒரு சுயமரியாதையை நீங்க கொடுத்துருக்கீங்கிறதா நான் ஆகப்பெரிய விஷயமா பார்க்கிறேன். அகரம் கொடுத்ததோ, சூர்யா சார் கொடுத்ததோ, சிவகுமார் சார் கொடுத்ததோ கல்வி மட்டுமல்ல, அந்த பிள்ளைகளுக்கு, அந்த குடும்பத்திற்கு, இந்த சமூகத்தில் மிகப்பெரிய அந்தஸ்தையும் அதன் மூலமாக ஒரு சுயமரியாதையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க. அதற்கு என்னுடைய நன்றியும் வாழ்த்தும். மிகப்பெரிய ஒரு வேலை அது. 6700